Journal entries. Sum number 7. Enter the following transaction in the journal of Manohar, who is dealing in textiles. So, owner of the business Manohar or textile business பண்றாரு. 2018 March 1. Manohar started business with cash rupees 60,000. So, Manohar started business with the cash rupees 60,000. Manohar யாரு proprietor of the business. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பணம் கொடுக்குறாருன்றப்ப அந்த அமௌண்ட் வந்து நம்ம என்னமா ட்ரீட் பண்ணிப்போம் அப்படின்னா கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனில் நம்ம 2 அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் மனோகர் வந்து பணம் தராரு, அடுத்தது வந்து மணி கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட். மனோகர் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா, அப்போ ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் அவர் கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல். ஸோ மனோகர் கொடுக்குற அமௌண்ட் வந்து நம்ம கேபிட்டல்னு எடுத்துக்கிறோம். மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட்? நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ கேபிட்டல்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். கேபிட்டல் டிராயிங்ஸ் ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்துட்டோம். அடுத்தது அதில் அனலைஸ் பண்ணும்போது அதில் வந்து 2 அக்கௌண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒன்று மனோவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அனதர் ஒன் ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல், வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். ஓகே, ஸோ இப்போ மணி கம்ஸ் இன் ஆர் கோஸ் அவுட். மனோகர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக 60,000 கொடுக்குறாரு. இப்போ நம்ம அக்கௌண்டன்ட் வியூ, அதாவது பிஸ்னஸ் வியூல இருந்து பார்க்கும்போது நமக்கு மணி கம்ஸ் இன். ஸோ கம்ஸ் இன். As per real account rules, money comes in debit or credit? Debit. Okay. இப்ப capital account வந்து personal account சொல்லிட்டோம். அடுத்தது இதுல பார்க்கணும், மனோகர் வந்து ரிசீவர் ஆர் கிவர். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு இல்லையா, சோ இவர் வந்து கிவர். As per personal account rules, credit the giver. Credit. Okay, credit the giver. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரஃப் ஒர்க் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். டெபிட் கிரெடிட். டெபிட்ல நம்ம என்ன என்டர் பண்றோம்? வாட் கம்ஸ் இன். என்ன மணி கேஷ் கம்ஸ் இன். ஸோ டெபிட்ல கேஷ். நெக்ஸ்ட் மனோகர் வந்து கிவர் இல்லையா, ஸோ கிரெடிட் த கிவர். மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக கொடுக்குற அமௌண்ட் வந்து நம்ம கேஷ் அக்கௌண்ட் எடுத்துக்க கூடாது, கேபிட்டல் அக்கௌண்ட் தான் எடுத்துப்போம். ஸோ நம்ம அக்கௌண்ட் எழுதுறப்ப அதை வந்து யாரோட ஓனரோட நேம் பிளஸ் கேபிட்டல் ரெண்டையும் மென்ஷன் பண்ணி மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு தான் எழுதணும். டெபிட் லைன்ல என்ன எழுதப்புறம் கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட் லைன் மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஜர்னல் என்ட்ரி. In the books of Manohar, journal entries, date, particulars, LF, debit, credit. LF ன்றது லெட்ஜர் ஃபோலியோ நம்பர். நம்ம டிரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்னல் முடிச்சோம் லெட்ஜர் போடும்போது அதில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக பேஜ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பேஜ் நம்பர் எழுதுறப்ப தான் இந்த காலம் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் த இயர் 2018, தென் மந்த் March 1. ஃபர்ஸ்ட் லைன் டெபிட் லைன் கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட் லைன் மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ மார்ஜின் டச் பண்ணி cash account debtor 60,000, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் லைன் to மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. then next line narration within bracket being Manohar started business with the cash, then immediately draw the line. Next transaction, date 2, purchased furniture for cash rupees 10,000. So identify the 2 accounts. First one furniture, another one cash. Furniture real account and cash also real account. So real account rules, debit what comes in, credit what goes out. So இப்போ நம்ம
டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்க 10,000 rupees பே பண்ணி நம்ம ஃபர்னிச்சர் வாங்குறோம் இல்லையா. ஸோ வாட் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். ஸோ கம்ஸ் இன் வந்து எங்க வரும், டெபிட். நெக்ஸ்ட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட், goes out. So as per real account rules, credit what goes out. So இது வந்து credit. Okay. So நம்ம ரெஃபர்க்கு வந்து டெபிட் லைன்ல எழுதி போறோம் furniture, டெபிட் லைன் furniture, and creditல cash, cash account, furniture account, cash account. So journal, first write the date March 2. What comes in, furniture comes in. So furniture account debtor 10,000 to cash account 10,000. Then next step, write the narration being purchased furniture for cash. Then immediately draw the line in only particulars column. Next one, March 3, bought goods for cash rupees 25,000. So identify the two accounts. First one cash account, another one bought goods. குட்ஸ் வாங்குறோம் அப்படின்றப்ப அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து பர்ச்சேஸ். ஸோ குட்ஸ் வாங்குறதுக்காக நம்ம 25,000 rupees செலவு பண்றோம் இல்லையா. ஸோ அதனால இந்த குட்ஸ் பர்ச்சேஸை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸாகவும் எடுத்துக்கலாம், பட் நம்ம ரியல் அக்கௌண்டாகவும் அதை எடுத்துக்கலாம். குட்ஸ்ன்றப்ப அதை ரியல் அக்கௌண்டாகவும் எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் பேசிஸ்ல பார்க்கும்போது இதை வந்து பர்ச்சேஸை வந்து நம்ம நாமினல் அக்கௌண்டாகவும் எடுத்துப்போம். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரூல்ல எதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். பட் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்ச்சேஸை வந்து நாமினல் அக்கௌண்டா ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பாட் குட்ஸ்ன்றது வந்து பர்ச்சேஸ், இது ஒரு அக்கௌண்ட். அனதர் அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்ன்றது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து எந்த அக்கௌண்ட்ல வரும், நாமினல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ இப்போ இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்றோம், டெபிட் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கேஷ். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்ம குட்ஸ் வாங்குறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற பணம் வந்து வெளியே போகுது இல்லையா. ஸோ இதோட ரூல்ஸ் என்ன, கோஸ் அவுட். கேஷ் கோஸ் அவுட். கோஸ் அவுட் வந்து என்ன அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட். ஓகே. ஸோ டெபிட் லைன் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். கிரெடிட்ல கேஷ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ ஜேர்னல் என்ட்ரி டேட் 3, டெபிட் லைன் purchases account debtor, purchases account debtor to cash account, amount 25,000. Narration being goods purchased for cash. So இந்த டிரான்சாக்ஷன்ல வந்து 3 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். இப்போ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்றப்ப இது கேஷ்னு கொடுத்துருக்கனால இது என்ன டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் டேட் 6, bought goods from Kamlesh on credit rupees 15,000. ஸோ இதுலயும் நம்ம வந்து குட்ஸ் வாங்குறோம். ஸோ பாட் குட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பர்ச்சேசஸ், பர்ச்சேசஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். முன்னாடி உள்ள டிரான்சாக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், கேஷ் டிரான்சாக்ஷன் பார்த்தோம். ஸோ இது வந்து கிரெடிட்னு கொடுத்ததுனால இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்,
கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன்றப்ப நமக்கு யார் குட்ஸ் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளோட சப்ளையர் நேம் என்ன, கமலேஷ். ஸோ கமலேஷ் வந்து என்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். கமலேஷ் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ கமலேஷ் வந்து ரிசீவர் ஆர் கிவர், அவர்கிட்ட இருந்து நம்ம குட்ஸ் வாங்குறோம் இல்லையா, அப்போ கமலேஷ் வந்து யாரு, கிவர். இப்போ கிவர் வந்து ஆஸ் பர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிவர் என்ன வரும், கிரெடிட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட். Nominal account rules: debit all expenses and losses, credit all incomes and gains. Purchase என்றது ஒரு expense, so debit. So இதே இந்த purchases வந்து நம்ம ரியல் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணனாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பர்ச்சேசஸ்ன்றப்ப பர்ச்சேஸ் குட்ஸ் வாங்குறோம் இல்லையா, குட்ஸ் வந்து நமக்கு அசெட். ஏன்னா இதை ரீசேல் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம். அதனால இந்த குட்ஸ் ஸ்டாக்கை வந்து நம்ம அசெட்டுன்னு ட்ரீட் பண்ணுவோம். அசெட்டுன்னு ட்ரீட் பண்ணும்போது பர்ச்சேசஸ் வந்து ரியல் அக்கௌண்டா இருக்கிறப்ப, ரியல் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ இதுல வாட் கம்ஸ் இன், குட்ஸ் ஸ்டாக் கம்ஸ் இன். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ நாமினல் அக்கௌண்ட் எடுக்கும்போது பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்றோம், அதனால பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல வந்துடும். ரியல் அக்கௌண்டா எடுக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த குட்ஸ் வந்து பிசினஸ்குள்ள வரனால குட்ஸை நம்ம அசெட்டா ட்ரீட் பண்றோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன்றப்ப அதுவும் பர்ச்சேசஸ் வந்து டெபிட்ல தான் வரும். ஓகே, so debit line வந்து purchases, credit line Kamalesh. Debit column purchases account, credit Kamalesh account. So date 6, purchases account debtor, purchases account debtor to Kamalesh account 15,000. Narration being goods purchased from Kamalesh on credit. Then immediate particulars column, draw the line. Next one, March 8, sold goods for cash rupees 28,000. So first account cash account, another one sold goods அப்படின்றப்ப இது என்னன்னு சொல்றோம், சேல்ஸ். சேல்ஸ் பண்றப்ப அது வந்து நமக்கு ரெவென்யூ. ஸோ இது வந்து என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட். ஸோ நம்ம சேல்ஸ் பண்றப்ப மணி கம்ஸ் இன் ஆர் கோஸ் அவுட், cash comes in. So real account rules, debit what comes in. So comes in வந்து debit. Cash comes in, so debit la போட்டுறோம். Next one, nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. So நம்ம சேல்ஸ் பண்றது வந்து நமக்கு இன்கம் அப்படின்றனால, so income. As per nominal account rules, credit all incomes and gains. So இதை வந்து credit பண்ணிடுறோம். So refer class, debit column, cash account and credit column, sales account. Enter the date 8, cash account debtor, to sales account, amount 28,000. Narration being goods sold for cash. Next transaction, date 10, sold goods to Hari on credit rupees 10,000. So first transaction one is Hari on credit. So இது credit transaction. Credit transactionல நம்ம என்ன பண்றோம், goods வந்து sales பண்றோம். So sold goods sales.
sales nominal account. So sales வந்து நமக்கு revenue, so income. So as per nominal account rules, credit the income side. So sales account credit. Another one, Hari personal account. ஹரி நம்ம கிட்ட இருந்து குட்ஸ வாங்குறாரு இல்லையா, சோ பர்சனல் அக்கவுண்ட்ல ஹரி யாரு, ரிசீவர். So as per personal account rule, debit the receiver. So Hari account debit. So in a rough page, debit column Hari account, credit line sales account. So journal date 10, Hari account debtor, Hari account debtor 10,000 to sales account 10,000. Narration being the goods sold on credit. Then immediately draw the line. Next one, date 14, paid Kamlesh rupees 12,000. So analyze the transaction. Kamlesh க்கு நம்ம வந்து 12,000 கொடுத்திருக்கிறோம். Okay, so two accounts. First one Kamlesh account, another one cash account. Cash account and Kamlesh account. Cash account real account, Kamlesh account personal account. So paid Kamlesh rupees 12,000. So money comes in or goes out? Cash goes out. So real account goes out. As per real account rules, cash is credit. Okay. Next one, personal account, paid Kamlesh. Kamleshக்கு நம்ம 12,000 rupees கொடுக்கிறோம். அப்ப Kamlesh யாரு? Receiver. So as per the personal account rules, debit the receiver. Debit. Kamlesh account debit. So நம்ம rough page எழுதுறப்ப debitல வந்து Kamlesh account, creditல வந்து cash account. Date 14, Kamlesh account debtor, Kamlesh account debtor 12,000 to cash account 12,000. Then narration being cash paid to Kamlesh. Next, date 18, paid rent rupees 500. So two accounts, first one rupees 500 cash account, another one rent. Paid rent, so it is a expense na in account, paid rent வந்து expense. So இது வந்து nominal account. As per nominal account rules, debit all expenses and losses. So rent account debit. Next one, cash account, paid rent rupees 500. So cash goes out. Cash account real account cash goes out. So credit. So நம்ம rough workல debit side rent account and credit side cash account. Date 18, rent account debtor to cash account
amount 500. Narration being rent paid. Next, date 25, received from Hari rupees 8,000. So first account Hari account, another one cash account. Hari personal account, cash real account. So received from Hari. Hari கிட்ட இருந்து நம்ம வாங்குறனால money comes in. So comes in as per real account rules. Debit what comes in. Next one Hari personal account. Hari கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா. So Hari வந்து யாரு? Giver. So credit the giver. So debit side cash account and a credit line Hari account. So நீங்க நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்றப்ப இயர் அண்ட் மந்த் வந்து ஸ்டார்டிங்ல எழுதிடணும். 2018 மார்ச் டேட் 25 cash account debtor to Hari account amount 8,000. Narration being cash received from Hari. Next transaction date 28, withdraw cash for personal use rupees 4,000. So cash வந்து withdraw பண்றதுக்காக எதுக்காக? personal யூஸ்க்காக. So personal யூஸ்க்காக யார் withdraw பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனர். ஓகே, so ஓனரோட personal யூஸ்க்காக withdraw பண்றாருன்னா அதோட பேர் என்ன? drawings. So classification of accountsலயே நம்ம பார்த்தோம் இல்லையா, drawings என்ன account? personal account. drawings personal account. Next one, எவ்வளவு amount எடுக்கிறாரு? 4,000. So cash account. Another account cash account, real account. So real account rules, debit what comes in, credit what goes out. இப்போ proprietor அவரோட personal யூஸ்க்காக பணம் எடுக்கிறான்றப்ப நமக்கிட்ட இருந்து பணம் வந்து வெளியே போயிடுச்சு. So goes out. So cash credit. Personal account, இப்போ proprietor தான் எடுக்கிறார் இல்லையா, அதோட நேம் வந்து டிராயிங்ஸ்னு சொல்லிட்டோம். So debit the receiver. So debited. Date 28, drawings account debtor. ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவர் கொடுக்குற அமௌண்ட் வந்து நம்ம கேபிட்டல்னு என்டர் பண்ணிப்போம். அதை வந்து கேஷ்ன்னு எடுத்துக்க மாட்டோம். அதேமாதிரி ஒரு பணம் எடுக்கிறாரு அப்படின்னா அது வந்து டிராயிங்ஸ். ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த பிஸ்னஸ் நமக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னா கேபிட்டல். பிஸ்னஸ்லேருந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறாருன்னா அதோட பேர் வந்து டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 4,000 டு கேஷ் அக்கௌண்ட். Narration being cash withdrawn for his personal use. Thank you, students.